ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? வெல்கம் டு ஹசம் கிச்சன். இன்றைக்கி தயிர் சாதமும் ஒரு அட்டகாசமான நெத்திலி கருவாடு தொக்கும் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் ரைஸ் வேக வச்சுக்கலாம். ஒரு 1/2 கிலோ தயிர் எடுத்து வச்சுருக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாம் எடுத்து அறுத்து வச்சுக்கலாம். ஒரு கேஸில் கடாய் வச்சு அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் வணங்கி வந்தவுடனே ஃப்ரை ஆனவுடனே அது கூடவே கடுகும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பின்ன கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொடுன்னு பொரிஞ்சவுடனே அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த தயிர் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். நெத்திலி கருவாடு தொக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். வெங்காயமும் போட்டுக்கலாம். அது கூட வெங்காயம் போட்டு கொஞ்சம் வணக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப செவக்கணும், ப்ரௌன் ஆகணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது கூட சேர்த்து உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் வெங்காயம் தண்ணி விடும். தண்ணி விட்டு அந்த தண்ணி தன்மை போனவுடனே போதும், வணக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்றதெல்லாம் இல்லை, செவக்கணுன்றும் ஒன்றும் இல்லை. வெங்காயம் கொஞ்சம் வணங்கினா போதும். அது கூட சேர்த்துட்டு வணக்கிக்கலாம். எல்லாம் ஒன்றுமா வணக்கி வந்தவுடனே எல்லாம் வணங்கட்டும் பாருங்கள். எல்லாம் வணங்கிடுச்சு. அது கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட கடைசியாக இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி துருவி வச்சுருக்குறோம். அந்த இஞ்சி எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்த பின்னாடி 2 நிமிஷம் விட்டுட்டு ஆறினோன்னா தயிரும் போட்டுக்கலாம். தயிர் அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்துலேயும் தயிர் இருக்கிற பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் ஊற்றிக்கலாம். அதுலேயே ரொம்ப தண்ணி வேண்டாம், சும்மா வெறும் கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். சாப்பிடாதவங்களே இல்லை. இது கூட கருவாடு தொக்கும் ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த தயிரை சாதத்தில் ஊற்றி நல்லா கட்டி இல்லாத கலக்கிக்கலாம். சோறும் ஆறிடுச்சு. ஆறின சோத்தில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சுடு சோத்தில் போட்டால் தயிர் உடஞ்சிரும். அதனால் ஆறிடுச்சு சாதமும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. அது கூட போட்டு கடைசியாக நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்த மாதிரி கலக்கிக்கலாம். தயிர் சரியாக போச்சு. கொத்தமல்லியும் அதில் கடைசியாக தூவிக்கலாம். தூவிட்டு அதுவும் ஒரு கிண்டிடலாம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. ரொம்ப ருசியாக இருக்கும். இஞ்சி போடுறதுனால கேஸ் ஆகாது நம்மளுக்கு. அதே மாதிரி பெருங்காயமும் போட்டிருக்கோம். எந்த இதுவும் ஆகாது, நல்லாயிருக்கும். டிஃபன் கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்ல ஏற்ற சாதம் இது. இது கூட கொஞ்சம் ஒரு கரண்டி வச்சுட்டு, இரும்பு கரண்டி ஒன்று கேஸ் மேலே வச்சு கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் முந்திரிங்க உடச்சி வச்சுருக்குறோம். அந்த முந்திரி அதில் போட்டுக்கலாம். முந்திரி போட்டு கொஞ்சம் முந்திரி ஃப்ரை ஆனோடனே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லிம்மாக வச்சுட்டு சிம்மில் வச்சு முந்திரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், முந்திரிக்கு ரொம்ப செவக்கணும்னு இல்லை, கொஞ்சம் செவந்தால் போதும். முந்திரி ரெடி ஆனோடனே அந்த சாதத்தில் எடுத்து கொட்டிக்கலாம். நம்மளுக்கு இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம், வேணாண்டா அவாய்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு முந்திரி போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி திராட்சையும் போடலாம். நாங்கள் திராட்சை இனிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு பசங்க சாப்பிட்றதில்ல, அதனால் வெறும் முந்திரி மட்டும் போட்டுக்கிறோம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சாதம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. சாப்பாடு குழவாக நல்லா இருக்குது. பாருங்கள், இப்போ கருவாடை எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை தலை, அது வயிற்றில் இருக்கிற அந்த குடலெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தலை எடுத்தாவே அதில் இருக்கிற வயிற்றில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு 2 தண்ணி ஊற்றி கழுவி க்ளீனாக எடுத்துக்கலாம். சுடு தண்ணி ஊற்றினாக்கா அதில் இருக்கிறது எல்லாம் வந்துடும். சீக்கிரமாக ஊறிடும் கருவாடு.
அதில் இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பின்ன அதுக்கு வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்து சாப்பரில் போட்டு அறுத்து போட்டு பொடியாக நறுக்கிக்கலாம். சாப்பரில் போட்டுட்டு ஒரு 2 தக்காளி அதையும் போட்டு சாப்பரில் நைஸாக நறுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பொடியாகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டோம். அது கூட சேர்த்து 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இவ்வளோ தான். இதுக்கு ஒரு கொட்டை புளி இதை கரைச்சி வச்சுருக்குறோம். ஒரு அரை எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு பேனில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சோடனே வேறு இதுக்கு இஞ்சி பூண்டு எதுவும் தேவையில்லை, வெறும் வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு எதுவுமே போட வேணாம், சீரகம் எதுவும் போட வேணாம், வெறும் கருவேப்பிலை வெங்காயம். இது தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கு, வெறும் சாதத்துக்கும் ஏற்றதாக இருக்கும். வெறும் சாதத்தில் அந்த எண்ணெயோடு போட்டு பிரட்டி சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். செய்யும்போதே நாக்கில் தண்ணி ஊறும் பாருங்கள், அவ்வளோ நல்லா வரும். இது தக்காளியும் போட்டு ஒன்று எல்லாம் பிரட்டிக்கலாம். பிரட்டி எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த கருவாட்டையும் அதில் போட்டுடலாம். கருவாடு கொஞ்சம் பிரண்டு எல்லாம் ஒன்று சேர்த்து வெந்தவொடனே கொஞ்சம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அது கூட வந்து அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அதுலேயே எல்லாம் வெந்துடும் அந்த கருவாடு. ஏன்னா நல்லா ஊறி இருக்குது, மிளகாத்தூளில் உப்பும் இருக்குது கருவாட்டுக்கு. அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டுலேயும் உப்பு இருக்கும். தக்காளிக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் போட்டால் போதும். பாருங்கள், எல்லாம் ஒன்று கூடி வெந்து வருது. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. எல்லாமே வெந்துட்டு நல்லா ஒரு 2 பிரட்டி கொஞ்சம் மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சோம்னா எல்லாம் தம்மாயி அப்படியே கருவாடு மசாலா எல்லாம் ஒன்று போல் ரெடி ஆகிடும். அங்கே பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு தோணும். எண்ணெயோடு சேர்த்து வெறும் சாதத்துக்கும் ரொம்ப ஏற்றது இது. தயிர் சாதம், லெமன் ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப வெரைட்டி ரைஸுங்களுக்கு இது வந்து கருவாடு தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரெடி ஆகிட்டு சாப்பிட்லாம், வாங்க சர்வ் பண்ணுங்கள்.